கீழே இந்த நியூஸை பாருங்க. கங்கை இந்துக்கள் புனிதமா நினைக்கக்கூடிய கங்கை நதியில வந்து இப்தார் விருந்து கொண்டாடி இருக்காங்க சில இஸ்லாமியர்கள். அவர்களை அங்க இருக்க காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. அங்க கைது பண்ணதுக்கு இங்க இருக்க ரோஸ் மில்க்குக்கு அப்படியே வயிறுலாம் எரியுது, கொதிக்கிறாங்க. அவங்க பதிவுலாம் பார்த்தா அப்படி பதற விடுறாங்க. ஏண்டா கங்கையில வந்து நீங்க தம்மா துண்டு சிக்கனை நாங்க தூக்கி போட்டதுக்கு புனிதம் கெடுது அப்படின்றீங்க. நீங்களே செத்த பணத்தை கங்கையில தூக்கி எறியறீங்களே, பழைய துணியெல்லாம் கங்கையில கழட்டி விட்டு வரீங்களே, அப்பெல்லாம் உங்க கங்கையோட புனிதம் கெடாதா அப்படின்னு இந்துக்களை செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட்டு, அதே கேள்வியை திருப்பி நம்ம அவங்ககிட்ட கேட்போம். அதாவது இஸ்லாமியர்கள் புனிதமா நினைக்கக்கூடிய சில இடங்கள்ல ஆடு மாடு பலியிடுறது வழக்கம். உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றத்திலே ஆடை தூக்கிட்டு போயதே அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது அவங்களோட வழிபாட்டு உரிமை. அதே மாதிரி இந்துக்களுக்கும் சில ஆலயங்கள்ல இறைவனுக்கு வந்து பன்னியை பலியிடுறது வழக்கம். அதுக்காக இவருக்கு வந்து ஆடு மாடு பலியிட்டு இருக்க இடத்துல போயிட்டு இவருக்கு வந்து நாங்க பன்னியை பலியிடுவோம் அப்படின்னு இந்துக்கள் போய் பன்னியை பலியிட்டா அங்க வந்து மத பிரச்சனை உருவாகும். அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் கங்கையிலே நடந்திருக்கு. அங்க வந்து பாசிச பாஜக ஆளுது, அதனால இஸ்லாமியர்களோட வழிபாட்டு உரிமை திட்டமிட்டு சிதைக்கப்படுது அப்படின்னு சில்லறத்தனமா பதிவு போடுறத நிப்பாட்டுங்க. நீங்க இதே திட்டமிட்டு மத பிரச்சனையை தூண்டணும் அப்படின்னு பாஜக ஆளுற மாநிலத்தில் மட்டும் இல்ல, எல்லா மாநிலையும் சில அமைப்புகளை சேர்ந்த சில விசமிகள் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கான். இஸ்லாமியர்களுக்கு எப்படி மெக்கா மெதினா புனித தலமோ அதே மாதிரி இந்துக்களுக்கு கங்கைன்றதும் புனித தலம். உலகம் முழுக்க இருக்க இந்துக்களுக்கு கங்கை புனித தலம். அங்க போய் நீ இஃப்தார் இருந்து கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. நீ திட்டமிட்டு மத பிரச்சனை உருவாக்கணும் செஞ்சு விட்டு இங்க வந்து வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுது அப்படின்னு உருட்டிக்கிட்டு அதுலயும் புது உருட்டை பாருங்கவே. பாசிச பாஜக ஆள்ற மாநிலத்துல இஸ்லாமியர்களோட வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுது. இங்கேயும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கும் வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுது அப்படின்ற நீ நடு ரோட்லயும் நடு கடல்ல போய்தே வந்து இஃப்தார் விருந்து தொழுகைலாம் நடத்துவேனா எந்த அரசாங்கம் இருந்தாலும் கண்டிக்கதான்டா செய்யும்.